இதுதான் நான் புதுசாக வாங்கின ஸ்டெய்னோ ப்ரெஷர் குக்கருங்க. நான் நிறைய குக்கர் வச்சுருக்கேன். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான குக்கர். இது வந்து நான் எங்கள் மாமனார் மாமியாருக்காக வாங்கினது. இதில் என்ன அப்படி டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து சாதத்துலேருந்து கஞ்சி தனியாக வடிச்சிடும். நார்மலாக ப்ரெஷர் குக்கரில் நம்மளால் கஞ்சி வடிக்க முடியாது இல்லையா? ஸோ பட் சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து குக்கர் சாதம் வேண்டான்னு வந்து நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க டாக்டர்ஸ் எல்லாம். பட் இந்த குக்கரில் வந்து நீங்கள் கஞ்சி தனியாக எடுத்துடலாம். ஸோ இந்த பைப் மூலியமாக கஞ்சி வந்துடும். அது எப்படின்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க ரிவ்யூ பார்க்கலாம். இந்த குக்கரோட டிசைன் பார்த்திங்கன்னா நார்மல் ப்ரெஷர் குக்கர் மாதிரி தாங்க இருக்கும். லிட் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம க்ளோஸ், அதாவது ஃபங்க்ஷன் எல்லாமே நார்மல் ப்ரெஷர் குக்கரில் என்ன ஃபங்க்ஷன் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு விசில் அதே மாதிரி தான் இருக்கும். இங்கே ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து சாதத்துலேருந்து கஞ்சி தனியாக எடுக்கும். இந்த டேப் மாதிரி இருக்கு இல்லையா, இதுலேருந்து தான் கஞ்சி வெளியில் வரும். அதே மாதிரி உள்ளார பார்த்திங்கன்னா கேஸ்கெட், நார்மல் கேஸ்கெட் தான் இருக்குது. அதே மாதிரி ப்ரெஷர் நாப்ஸும் அதே மாதிரி தான் இருக்குது. பட் இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை நான் காட்டுறேன். பாட்டம் பார்க்கலாம். பாட்டம் வந்து நல்ல ஹெவி வெயிட் பாட்டம் கொடுத்துருக்காங்க. ஸ்டெய்னோ, இதுதான் ஸ்டெய்னோ பிராண்ட், அவங்களோட பிராண்ட் இது. இது நான் லோக்கல் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன், டி நகரில் வாங்கினேன். இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டம் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் பாட்டம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலான செய்யப்பட்டது, அலுமினியம் கிடையாது. இண்டக்ஷன் கம்பேட்டபிலிட்டி இருக்குது. அதாவது நம்ம இண்டக்ஷனும் வச்சுக்கலாம், ஸ்டவ்வுக்குலேயும் வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்லீக்கான டிசைனாக இருக்குது. அதே மாதிரி நல்ல ஹெவி பாட்டம் அப்படின்றதுனால நம்மளுக்கு சாதம் அடிப்பிடிக்காது, சட்டுன்னு வெந்துடும். ஸோ நல்ல ஹேண்டில்ஸும் நல்லா க்ரிப்பாக இருக்குது, நல்ல குவாலிட்டியான ஹேண்டில்ஸாக இருக்குது. ஸோ இப்போ இதோட ஃபங்க்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பொதுவாக சாதத்துலேருந்து ஸ்டார்ச், அதாவது கஞ்சி தனியாக எடுக்கிறதுக்கான டிசைன் இது. இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இங்கே இருக்கல இந்த பைப், இதுதான் வந்து மெயின். இதில் நம்ம வந்து இந்த நாப், அதாவது நம்ம சாப்பாடு பண்ணி முடித்த உடனே ப்ரெஷர் இருக்கிறப்பவே நம்ம நாப் திறந்து விட்டோன்னா கஞ்சி வெளியில் வந்துடும். சரி வாங்க அதை பார்க்கலாம். இந்த குக்கரை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான விஷயங்க. முதல்ல மூடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மூடி உள்ளார இந்த மாதிரி ஒரு நாப் இருக்கும். இந்த நாபில் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ராட் மாதிரி கொடுக்குறாங்க, ஸ்டெய்னர் சொல்கிறாங்க. இதுதான் சாதத்துலேருந்து கஞ்சி வெளியில் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம இது உள்ளார வந்து போட்டு அமுக்கி விட்டோன்னா போதும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இதில் சாதம் வடிக்கிறதுக்கு நம்ம இந்த குக்கர் ரெடியாக இருக்குது. சாதமெல்லாம் நம்ம விசில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நாப் ஓப்பன் பண்ணால் கஞ்சி வந்து அந்த சைடில் டேப் மாதிரி இருக்கு இல்லையா, இது மூலிமா வெளியில் வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சரி வாங்க இதில் சமைக்க ஆரம்பிக்கலாம். நான் எனக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 8 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமானாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு பயமும் கிடையாது. ஏன்னா சாதம் குழையவே குழையாதுங்க. ரொம்ப உதிரியாக அப்படியே பூ போல் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ தண்ணி ஜாஸ்தியாச்சுன்னா நம்ம சம்டைம்ஸ் பயப்படுவோம் இல்லையா, அந்த பயம் இனிமேல் இந்த குக்கரில் உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா நம்ம கஞ்சி வெளியில் வடிக்க தான் போகிறோம், அதனால எந்த தண்ணியும் உங்கள் உள்ளே சேராது. ஸோ சாதமும் நல்லா உதிரியாக இருக்கும். இது இப்போ அடுப்பில் வச்சிடலாம். இப்போது 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். மூணு விசில் வந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த நாப் திறந்து கஞ்சி வெளியில் எடுத்துடலாம். இப்போது நம்ம இந்த நாபை லூஸ் பண்ணி உள்ளே இருக்கிற கஞ்சியில் வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்லோவாக டேப் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உள்ளே இருக்கிற கஞ்சி எல்லாமே வெளியில் வந்துடுது. அப்போல்லாம் வந்து நம்ம சாதம் வடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் இருந்தால் சம்டைம்ஸ் காலில் கூட ஊற்றிப்போம். ஸோ இப்போ இது பாருங்கள், ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையான முறையில் இந்த குக்கர் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே இருக்கிற கஞ்சி எல்லாமே வெளியில் வருது. ரொம்ப ஈஸியாக நம்ம யார் வேணாலும் இதை வந்து வடித்த சாதத்தை சாப்பிட்லாம் அப்படின்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த ஸ்லோவாக நீங்கள் டேப் மாதிரி திறந்துக்கிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற வாட்டர், அதாவது கஞ்சி எல்லாமே வெளியில் வந்துடும். உங்களுக்கு சாதம் பொல பொல பொலன்னு இருக்கும், ரொம்ப உதிரியாக இருக்கும். நம்ம இந்தளவு தண்ணியை ஊற்றிருப்போம். ஸோ அது ஃபுல்லாகவே வெளியில் வந்துருச்சு பாருங்கள். ஸோ பாருங்கள், சூப்பராக சாதத்துலேருந்து கஞ்சி தண்ணியாக எடுத்துருச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தடான இருக்குது இந்த குக்கர் நம்மளுக்கு.
ஸோ இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி சாதம் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கஞ்சி வடிச்சதை பார்த்தோம் இல்லையா, இப்போ சாதம் எப்படி வந்து வெந்திருக்குன்னு பார்க்கலாம். சரி வாங்க. இது பாருங்கள், சாதம் எவ்வளோ வந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு. நான் காட்டுறேன் பாருங்கள். நம்ம தண்ணி நிறைய ஊற்றினாலும் கொஞ்சம் கூட சாதம் குழையில, எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். ஸோ இது நான் கையில் எடுத்து காட்டுறேன் வெந்திருக்கா இல்லையான்னு. இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. 3 விசில் தான் வச்சோம், 3 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சோம். சாதம் எவ்வளோ அழகாக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் புளியோதரை அதே மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி வடித்த சாதத்தில் இந்த மாதிரி பொல இருக்கிறப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் உங்களுக்கு குறையாத சாதம்ன்றப்போ ரொம்ப நல்லாவும் உங்களுக்கு வரும் நீங்கள் பண்ணுற எல்லா ரெசிபீஸும். ஸோ பாருங்கள், அடியில் தண்ணியே இல்லை. நான் காட்டுறேன் பாருங்கள். வடித்த சாதம் எப்படி இருக்குமோ அதே தான் சேம். ஏன்னா நான் குக்கரில் வச்சு எனக்கு தெரியும் குக்கர் சாதம் எப்படி இருக்குன்னு. ஸோ வடித்த சாதம் ரொம்ப ஈஸியாக நமக்கு வீட்டில் ரெடி பண்ணிடலாம். இனிமேல் நம்மளுக்கு கவலையே வேண்டாம் வடிக்கணும், தட்டு எடுக்கணும், கவுக்கணும் அப்படின்னு. கஞ்சியும் தனியாக இருக்குது, சாதமும் நல்லா வெந்திருக்கு. வெரைட்டி ரைஸ்க்கெலாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் உங்களுக்கு. நீங்கள் இந்த குக்கரை நார்மல் ப்ரெஷர் குக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலே இருக்கிற அந்த நாபை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பருப்பு, காய்கறி, அதே மாதிரி பொங்கல் எல்லாமே இதில் செஞ்சுக்கலாம். ஸோ நார்மல் ப்ரெஷர் குக்கர் தான். உள்ளே ராடு வச்சா மட்டும்தான் அது கஞ்சி வெளியில் எடுக்கும், இல்லைனா நம்ம நார்மல் குக்கிங் பண்ணிக்கலாம். சாதம் வடித்ததை பார்த்தோம். இப்போது இந்த ஸ்ட்ரெயினர் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து முடியிலேருந்து நம்ம தண்ணியை கட்டிடணும். இதை வந்து இப்போது டேப் வாட்டரில் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பைப் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிற ஸ்ட்ரெயினரையும் நம்ம கேப் ஓப்பன் பண்ணி எதையும் க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திருப்பினா வந்துடும். ஸோ இது வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை வாஷ் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி அமுக்கி நம்ம இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிட்டோன்னா அது அழகாக போய் ப்ளேஸ் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இப்போ இதை ராடில் சேர்த்துடலாம். ராடோட எந்த பக்கத்தில், அதாவது கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் நீங்கள் சேர்க்கணும். நீங்கள் இதை உள்ளே இன்சர்ட் பண்ணுறப்போ டிக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா அழகாக செட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பக்கத்தில் நம்ம மூடியோடு சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இதை அசம்பிள் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதேமாதிரி நிறைய பேருக்கு டவுட் வரலாம், 4 போக்கில் வந்து இந்த ஸ்ட்ரெயினரில் ஏதாவது அடைப்பு வருமா, ஏன்னா உங்களுக்கு கஞ்சி வெளியில் வரப்போ சாத படுக்கு ஏதாவது அடைச்சிட்டு ஏதாவது அடைப்பு வருமா அப்படின்னு டவுட் வரலாம். இந்த டவுட்டே வேண்டாங்க. ஏன்னா அந்த ஃபோர்ஸில் உங்களுக்கு கஞ்சி வெளியில் வரப்போ அந்த ஃபோர்ஸோடு சேர்த்து அந்த பைப்பும் உள்ளே க்ளீன் பண்ணிக்கும். ஸோ உங்களுக்கு அடைப்பு வரும் அப்படின்ற பயமே வேண்டாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயும் நீங்கள் குக் பண்ணலாம். இந்த குக்கர் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. நான் இந்த குக்கர் வந்து 3200 ரூபாய்க்கு டி நகரில் ஒரு ஷாப்பில் வாங்கினேன். அந்த ஷாப்போட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துட்றேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் சென்னையில் இல்லாதவங்களா இருந்தீங்கன்னா அவங்களுக்காக வந்து ஆன்லைன் ஃபெசிலிட்டியும் இருக்குது, அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது. அந்த லிங்க்கும் கொடுக்குறேன், அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாதுங்க. இது நான் வாங்கினேன், என்னோட மாமனார் மாமியாருக்காக வாங்கினேன். ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படின்றதுனால நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றதால நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து இதில் குக் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து பாத்திரம் வச்சு குக் பண்ணுவாங்க, அது மாதிரி தேவையில்லை. நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக குக் பண்ணிக்கலாம். 3 விசில் போதும். 3லேருந்து 4 விசில்லேயே நல்லா குக் ஆகிடுது. நான் சொன்ன மாதிரி ஒரு கப்பு அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. 3லேருந்து 4 விசில் வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக குக் ஆகுது. ரொம்ப அருமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. 2 நல்ல வீடியோ ஒன்று சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பாய்.